ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு வரட்டு விசுவாசம், டெட் ஃபெய்த். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 25 அத்தியாயம் 31 முதல் 40 வரை. மனுமகன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல மக்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு ஆகாரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை ஆடை இல்லாதவராக கண்டு உமக்கு ஆடை கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு ராஜா மறுமொழியாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இன்றைய மனப்பாட வசனம் வாசிக்கப்பட்ட பகுதியிலே மத்தேயு 25:40, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். வாட் யூ ஹவ் டன் to one of the least of these my brothers, you have done it unto me. இன்றைக்கு செப்டம்பர் 5 அன்னை தெரேசாவின் நினைவு நாள். நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவத்தோடு இந்த தியானத்தை நான் துவங்க விரும்புகிறேன். லூக்கா 16 அத்தியாயத்திலே இருவரை பார்க்கிறோம். ஒன்று செல்வந்தன், இன்னொருவன் மிகவும் எளிமையிலும் எளிமையாய் வாழ்ந்த லாசரு என்பவன். இருவரும் இறந்தார்கள். ஒருவன் மேலே சென்றான், செல்வந்தன் பாதாளத்திற்கு அனுப்பப்பட்டான். அங்கே இருந்து அவன் தன்னுடைய குரலை எழுப்பி லாசருவை அனுப்பி தனக்கு உதவி கேட்கிறான். அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. எனக்கு ஒரு கேள்வி, அந்த செல்வந்தன் செய்த பாவம்தான் என்ன? அவன் வேறொருவருடைய பொருளை திருடிக் கொண்டானோ? யாரையாவது அவன் கொலை செய்தானா? அவ்விதமான பாவங்கள் ஏதும் அவனிடத்தில் காணப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டதே அவனது பெருபாவம். His sin was one of omission. பருக்கள் நிறைந்து வாசல் அருகே கிடந்த லாசருவின் வேதனையை நீக்க அவன் ஒன்றும் செய்யவில்லை. அதுதான் அவனது பாவம். அவனுக்கு ஒரு எளிய உணவும் உறைவிடமும் அவன் கொடுத்திருக்கலாம். அதையும் செய்ய அவன் தவறிவிட்டான். இடது பக்கத்தில் நின்றவர்களை பார்த்து, விண்ணரசர், அப்பாலே போங்கள், நீங்கள் நித்திய அக்கினிக்குள்ளே போங்கள் என்று துரத்துவது ஏன்? செய்ய வேண்டியதை செய்ய தவறியதே. பசியாயிருந்தேன், ஆகாரம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், தண்ணீர் கொடுக்கவில்லை. அகெயின் சின்ஸ் ஆஃப் ஒமிஷன். எனவேதான் அப்போஸ்தலர்கள் யாரையாவது ஊழியத்திற்கு அனுப்புவதற்கு முன்னால் என்ன சொல்லி அனுப்புவார்கள் தெரியுமா? தரித்திரரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள். ரிமெம்பர் த புவர். அதை மாத்திரம் நீங்கள் விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அப்போஸ்தல உபதேசத்தை இன்றைய சபை ஏன்தான் முக்கியமாய் கருதவில்லையோ என்பது எப்பொழுதும் என்னுடைய மனதை விட்டு அகலாத ஒரு கேள்வி. அதுவல்லவோ நம்முடைய நித்தியத்தை நிர்ணயிக்கிறது. அதை குறித்து நாம் கண்டும் காணாமல் இருக்க முடியுமோ? கல்விக்கூடங்களை விட்டு மாணவ மாணவியர் வெளி உலகிற்குள் நுழையும் முன்னரே அவர்களது மனதில் தான தர்ம சிந்தனையை பதித்துவிட வேண்டும் என்று ஆசிரிய பெருமக்களை இன்று நான் வருந்தி கேட்கிறேன்.
இன்று ஆசிரியர் தினம், டுடே இஸ் டீச்சர்ஸ் டே. மனம் திரும்புங்கள் என்று வனாந்திரத்தில் முழங்கிய அந்த முரட்டு பிரசங்கி மனம் திரும்புதலை, அதாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்று சொல்லும் பொழுது மனம் திரும்புதலை நிரூபிக்கும் செயல்களாக என்ன சொன்னான் தெரியுமா? 2 ஆடைகள் உள்ளவன் இல்லாதவனுக்கு கொடுக்கட்டும், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்யட்டும் என்று அவன் கூறினான். அப்போஸ்தலன் யாக்கோபு தன்னுடைய 1 அத்தியாயத்திலே 27 வசனத்திலே சுத்தமான மார்க்கத்திற்கு தெளிவான வரையறை ஒன்றை கூறுகிறார். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன் மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது என்று சொன்னார். செயலில்லாத விசுவாசம் ஒருவனை ரட்சிக்காது என்று அவர் திட்டமாக சவாலிட்டார். 2 அத்தியாயத்திலே 14 முதல் 16 வசனங்களில் இப்படி அவர் சொன்னார்: என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பயன் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது ஆடை இல்லாமலும் ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் உடலுக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பயன் என்ன? அப்படியே விசுவாசமும் அதற்கேற்ற செயல்கள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே அது செத்ததா இருக்கும். அதாவது வழங்காது வாழ்த்துவது வரட்டு விசுவாசம். அடிக்கடி வேதத்தில் தேவன் ஏழைகளின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். சங்கீதம் 10:14 திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்றான் தாவீது. அதே விதமாக 68 சங்கீதம் 5 வசனத்திலே தமது புனித தலத்தில் இருக்கும் தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். அவரது பிள்ளைகளாகிய நாம் எளியோரின் நியாயத்தை கேட்பதில் நமது ஆண்டவரது குணத்தை பிரதிபலிக்கிறோமா? தேவனுக்கு உகந்த உபவாசம் என்ன என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி இவ்விதமாக விளக்குகிறார்: பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்தி விடப்பட்ட சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்கிறதும், ஆடையில்லாதவனை கண்டால் அவனுக்கு ஆடை கொடுக்கிறதும், இது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். கண்ட சகோதரனை நேசியாத நாம் காணாத தேவனை நேசிப்பது எப்படி? ஏழையை பகடி பண்ணுகிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் என்று நீதிமொழிகள் 17:5 வாசிக்கிறோம். யோபு என்ற பழம்பக்தர் ஏழை எளியோர், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், உதவியற்றோர், உடல் ஊனமுற்றோர் போன்றவரை காப்பாற்றுகிறதிலே கைதேர்ந்திருந்தான். அவனுடைய சாட்சியை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யோபு 29 அத்தியாயம் 15 முதல் 17. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். நான் அநியாயக்காரருடைய பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன். இன்னொரு இடத்தில் சொல்லுகிறான், 31 அத்தியாயம் 19 வசனத்திலே, ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரமில்லாது இருக்கும் பொழுது அவன் என் ஆட்டுமயர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்ததும் உண்டானால் என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாக. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால், இறங்காத கரங்கள் இருந்து எதற்கு, என் கை அப்படியே பேரலைஸ் ஆகி போய்விடட்டும் என்று சொல்லுகிறான். அப்போ அந்த பழம் பக்தர்கள் இந்த தான தர்மத்தை குறித்து எவ்வளவு தீவிரமாக கண்டிப்பாக இருந்தார்கள் என்று பாருங்கள். இதுதான் திருமறை தத்துவம் என்று நமது நாட்டில் நிலைநாட்டிய அன்னை தெரசாவுக்காக நாம் ஆண்டவரை போற்றுகிறோம். கிறிஸ்டியானிட்டி இஸ் சேரிட்டி. எனவேதான் மதுரையைச் சேர்ந்த சந்தியாகு ஐயர் அவர்கள் கீர்த்தனையிலே இவ்வளவு அழகான ஒரு பாடலை பாடி வைத்தார்கள். பசியுற்றோர்க்கு பிணியாளிகட்கு பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. அப்படி செய்தால்தான் தாசரே இத்தரணியை
நாம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்பது நிசமாகும். இல்லை என்றால் அது வெறும் பாடலாகத்தான் இருக்கும். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். எங்கள் மகாபெரிய தேவனே, ஏழைகளின் தேவனே, திக்கற்றவர்களின் தந்தையானவரே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாத எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். போதுமான அளவு இன்னும் நாங்கள் ஏழை எளியவருக்கு இறங்கவில்லை ஆண்டவரே. ஒரு சில காசுகளை தூக்கி எறிந்துவிட்டு கடமை முடிந்துவிட்டது என்று நாங்கள் நினைக்கிறோமே ஆண்டவரே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல ஏழைகளோடு எங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டு ஆண்டவரே, அந்த மக்களுக்கெல்லாம் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, யோபுவை போல ஏழைக்கு நான் உதவா விட்டா என்னுடைய கரங்கள் விழுந்து விடட்டும், அந்த அளவிற்கு நாங்கள் கர்த்தாவே ஒரு சவாலும் கங்கணமும் உள்ளவர்களாக நாங்கள் கிறிஸ்தவத்திலே நடைபோட எங்களுக்கு உதவி தாரும். கடைசி நாளிலே ராஜாவாகிய உம்முடைய குமாரனுக்கு முன்பாக நாங்கள் நிற்கும் பொழுது இடதுபுறம் துரத்தப்படுகிற நிலைமை எங்களுக்கு வேண்டாம், வலதுபுறம் அணைக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் அத்தனை பேரும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும், எங்களால் முடிந்த அத்தனையும் ஏழை எளியவருக்கு சுற்றத்தில் இருக்கிற மக்களுக்கு செய்து உம்முடைய உள்ளத்தை பூரிப்படைய செய்ய கர்த்தர் எங்களுக்கு வழி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.